அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன் பார்த்தீங்கன்னா, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு கால் வருமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி செங்கல்பட்டு வழியா தான் அந்த கார் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா விஜய், நம்ம கதிரேசன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் வந்து போறதுக்கு பிளான் போட போறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி, நிஷா, இந்த ரஞ்சிதா 3 பேரை சேர்ந்துக்கிட்டு, ராஜிமா எனக்கு எதுவுமே புரியல, அதாவது அப்பாவுக்கு எதிரிங்க இருக்காங்க, ஆனா இவங்க கடத்துற அளவுக்கெல்லாம் வந்து பெருசா யாரும் எதிரிங்க இல்லை அப்படின்ற மாதிரி நிஷா பார்த்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்ல, ராஜி வந்து நிஷா உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இருக்கும், உனக்கே தெரியாம உன் அப்பாக்கு எதிரிகள் அதிகமா இருக்கலாம் இல்லையா, அது மட்டும் இல்லாம ரேணுகா மல்லி இவங்க 2 பேரையும் டார்கெட் பண்ணி தூக்கியிருக்காங்க அப்படின்ற சந்தேகம் வந்து அவங்களுக்கு அதிகமா ஆகிட்டே இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் தேடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கதிரேசன் வந்து ரேணுகா மல்லி 2 பேரையும் கடத்திட்டாங்க. இதுல வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருப்பாங்க நிஷா. இந்த மாதிரி டைமிங்ல அந்த டெண்டரோட காஃபி எங்க இருக்கு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ராஜி பார்த்தீங்கன்னா நிஷாக்கு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. நிஷா யோசி பார்த்து, சரி ராஜிமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இந்த மாதிரி டைமிங்ல அந்த ஃபைல தூக்குனாதான் தூக்குன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ கதிரேசனோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா ராஜியோட வீட்டுல இருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. எப்படியும் விஜய் வந்து அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைச்சாங்க. பட் ஆனா விஜய் வந்து டென்ஷனோட அப்படியே போயிட்டாரு. ஏன்னா அங்க ரேணுகா மல்லி இவங்க 2 பேரையும் நான் கடத்தி வைக்கல அப்படின்ற மாதிரி ராஜி சொன்னது ஒரே டென்ஷன் தான். பட் இருந்தாலும் வேற வழி இல்லாம தான் விஜய் வந்து போயிட்டாரு. அடுத்த கட்டமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரேணுகா வந்து ரகு கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க. ரகு, நம்ம போட்ட பிளான் எல்லாமே பக்காவா வந்து போயிட்டு இருக்கு, நீ வந்து கதிரேசனை பிளாக்மெயில் பண்ணி வர வச்சுட்டா. ஸோ அது மட்டும் இல்லாம நீ ஃபர்ஸ்ட் பணத்தை கேளு, அதுக்கட்டமா இந்த அந்த டெண்டரோட காஃபி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கேளு, எப்படியும் அவர் கொடுப்பாரு. ஏன்னா ரேணுகா மேல அந்த கதிரேசன் வந்து உயிரியே வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ரேணுகா பாத்தீங்கன்னா ரகு கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ ரகுவும் பார்த்தீங்கன்னா அதன்படி தான் வந்து போயிட்டு இருக்காரு. பட் ஆனா விஜய் கூட இருக்கிறதுனால விஜய்க்கு நிறைய சந்தேகங்கள் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் மல்லிக்கு வந்து மயக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா மல்லி வந்து எல்லா உண்மையுமே வந்து விஜய் கிட்ட சொல்லிடுவாங்க. பட் ஆனா மல்லிக்கு மயக்கம் தெரிஞ்சாலும் அந்த ரவுடிங்க வந்து மல்லியை அங்கிருந்து விட போறதுல. இன்னொரு பக்கம் ரேணுகா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அவங்களோட ஆக்டிங்கை வந்து மாத்திக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பா மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா வந்து உண்மையானவ இல்லை, அவ வந்து பொய் நடிக்கிறா, அவ வந்து பைத்தியம் இல்லை அப்படின்றத வந்து கூடிய சீக்கிரத்துல மல்லி நிரூபிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.